நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நோட்பேட். நோட்பேட் போகிறதுக்கு முன்னாடி சம் கீபோர்டுல என்னென்ன கீஸ் எல்லாம் இருக்கு, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ கீபோர்ட்ல நம்ம என்னென்னலாம் ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், எதுக்காக அதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயம் நான் நோட்பேட் ஓபன் பண்ணிட்டு அப்படியே சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் மெனு போய்க்கோங்க. இதுல நோட்பேடுன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோட்பேட் வந்துடும். நோட்பேட் நம்மளுக்கு ஒரு நாள் கிளாஸ் போதும். ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இதில் டைட்டில் பார் இருக்கும். டைட்டில் பார் வந்து அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இந்த சைடு அதே மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று மினிமைஸ், இது மேக்ஸிமைஸ், இன்னொன்று க்ளோஸ் பட்டன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ டைட்டில் பார். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெனு விண்டோ இருக்கும். ஸோ இதில் பொறுத்தளவு நோட்பேட்ல எல்லாமே லிஸ்ட் கீழே மாதிரி தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். எல்லாமே லிஸ்டாக தான் வரும். ஹரிசாண்டல் வியூ இதில் எதுலையுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே கீழே கீழே தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது மோஸ்ட்லி நம்ம எதுக்குன்னா சிம்பிள் டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்காக எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி வேர்ட் பேடில் எம்எஸ் வேர்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம இதுலயே சேவ் பண்ணிக்கலாம். அது போக நீங்க கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்டா இருந்தா HTML-க்குலாம் இது பேக் எண்டா யூஸ் பண்ணுவாங்க. C++ ப்ரோக்ராம் டைப் பண்ணுவாங்க. இதுல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா நம்ம ஒரே ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணி அதோட கலரு ஃபாண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. என்டையர் ஸ்க்ரீன்ல இருக்கிற வேர்டு அப்படியே தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இந்த சாஃப்ட்வேருக்கான பேக் எண்டா அதை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கீபோர்டில் பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு கீபோர்டில் இருக்கிற நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் கீபோர்டு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பெயிண்ட்ல. ஓரளவுக்கு விசிபிளா தெரியுதாமா? ஜூம் பண்ணவா? நார்மலா நீங்க எல்லா இடத்துலயும் இந்த கீபோர்டு தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மேல இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் கீ. இந்த டேலில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கீ அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி சில அப்பப்போ ஷார்ட்கட் கீஸ் பார்க்கும்போது இதுல ஒவ்வொரு கீ எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ஸ். இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கும், இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கும். நீங்க எக்ஸல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம எந்த நம்பர்ஸ் எடுத்துக்குவோம் அப்படின்னா இந்த நம்பர் லாக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த விண்டோ தான் எடுத்துக்குவோம். ரைட் சைடு கார்னர்ல ஜூம் அவுட் பண்ற பாருங்க. இந்த சைட்ல இங்க மேல ஒரு 3 லைட் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல நம்மளுக்கு லாக் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு அடிச்சீங்க அப்படின்னா இங்க நம்பர் வரலைன்னா இது லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம், நம்பர் லாக். ஸோ இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ட். நீங்க எப்பெல்லாம் கேபிட்டல் லெட்டர் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடிக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல்ல தான் வரும். இது ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலை லாக் பண்ணும். நிறைய இடத்துல நம்ம ஸ்க்ரால் வந்துட்டே இருக்கும். அந்த ஸ்க்ராலை லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த 3வது பட்டனை நம்ம யூஸ் பண்ணுவோம். சைடு விண்டோ எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த 3 லைட் எரியறதை பொறுத்து நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ இது ஆன்ல இருந்ததுன்னா அது ஆக்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ்ல இல்லைன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேர் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் லெட்டருக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டு அதை அடிச்சுட்டு மறுபடியும் ஸ்மால் லெட்டர்ல அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டல்ல வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்னு ஒரு கீ இருக்கும் இங்க இருக்கீங்களா, கேப்ஸ் லாக் கீழ இதை அமுத்திட்டு அந்த லெட்டர் மட்டும் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கேப்ஸ்ல வரும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஷிஃப்ட் பிளஸ் ஏ அமுத்துனீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல வரும். அதுக்கப்புறம் நார்மலா நீங்க அதை டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் இது வந்து நீங்க கீபோர்டு இன்ஸ்டியூட்ல போய் பழகுவீங்க இல்லையா, அதுலயும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஸோ இங்க ஒரு ஷிஃப்ட் இருக்கும், இங்க ஒரு ஷிஃப்ட் இருக்கும்.
ஸோ நம்ம ரெண்டு ஃபிங்கரும் சேர்ந்த மாதிரி தான் கீபோர்டில் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் எதுக்கு, செகண்ட் லைன் என்ன, தேர்ட் லைன் என்ன அப்படின்னு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த ASDFG இருக்கு இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிங்கரிங்ல இந்த QWERT இருக்கு இல்லைங்களா, இது வந்து செகண்ட் லைன் சொல்லுவாங்க. லாஸ்டா இருக்கிறது தேர்ட் லைன். ஓகேவா? ஸோ சென்டரா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன். ஏன்னா நம்ம அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி வைப்போம். ஸோ எப்பவுமே நம்மளோட கர்சர், நீங்க டைப்ரைட்டிங் பழகிருந்தீங்கன்னா கர்சர் எங்க இருக்கணும், இந்த செமிகாலன்ல இருக்கும். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த இங்க இருக்கிற ஃபிங்கர்ஸ் அங்க போகக்கூடாது, அங்க இருக்கிற ஃபிங்கர்ஸ் இங்க வரக்கூடாது. ஸோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார். நம்மளுக்கு ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நம்மளுக்கு கேப் வேணும்னா நம்ம எந்த இது யூஸ் பண்ணுவோம்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த ஹேண்ட்ல இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற தம் ஃபிங்கர் மட்டும்தான் எப்பவுமே ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணணும். மற்ற சும்மா இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரு, இந்த ஆள்காட்டி விரல், மற்ற விரல் நம்மளுக்கு எது சௌரியமா இருக்கோ அந்த மாதிரி விரலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நார்மல் நம்மளுக்கு டைப்ரைட்டிங் யூஸ் பண்ற மாதிரி தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் தம் மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் பார்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இடைவெளிக்காக. ஓகேவா? இது தெரியும், உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ். இப்போ வரதுலலாம் பேக் ஸ்பேஸ், டேப் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? சில கீஸ்லலாம் ரெண்டு சிம்பிள்ஸ் இருக்கும். இங்கே ஒன்று இருக்கு, மேலே எக்ஸ்கிளமேஷன் இருக்கு, இங்கே ரெண்டுன்னு இருக்கு, இங்கே அட் இருக்கு, இங்கே 3 ஆஷ், இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இது மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட் அமுத்திட்டு அதை நீங்க ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் யூஸ் ஆகும். நார்மலா அடிக்கும் போது 1 2 3 மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஷிஃப்ட் அமுத்திட்டு யூஸ் பண்ணா மேல இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். இந்த பாருங்க, கொட்டேஷன்ல தேடுவாங்க நிறைய பேர், டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷனு, இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ல வர சிம்பிள்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென் சிம்பிள், டாட், காமா, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா நம்மளுக்கு எக்ஸெல்ல கால்குலேஷன்ல வரும்போது இந்த ஸ்டார் எடுத்துக்கலாம். ரெண்டுமே மல்டிபிள் தான். இங்க 8ல இருக்கிறதும் மல்டிபிள் சிம்பிள் தான், இங்க இருக்கிறது மல்டிபிள் சிம்பிள் தான். இது டிவிஷன் சிம்பிள், இந்த லாஸ்டா இருக்கிறது மைனஸ் சிம்பிள், இங்க பிளஸ். ஸோ கால்குலேஷன் வரும்போது இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கால்குலேஷன்ல என்டர் கொடுக்கணும்னா இந்த என்டர் கொடுக்கணும். நீங்க வேர்ட்ல நீங்க ஏதாவது பண்றீங்க அப்படின்னா இதை இந்த என்டர் கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு என்டர் இருக்கும், ரெண்டு ஆல்ட் இருக்கும், ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும். CTRL அப்படிங்கிறது கண்ட்ரோலோட நம்ம ஷார்ட்டா இதுல கீபோர்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ கண்ட்ரோலு ஆல்ட், இது வந்து விண்டோஸ் கீ. நான் இந்த ஒரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் விண்டோவில் இங்கே நான் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன், அந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு 4 விண்டோ மாதிரி இருக்கா, ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது, இந்த விண்டோ ஆப்ஷன். நான் கீபோர்டில் கொடுத்தேன்னா அது இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் இது டீட்டெயிலாக வேணும்னா நம்ம அடிக்கடிக்கு நம்ம பழகிக்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சுவாங்க. ஸோ பேக் ஸ்பேஸ் அடித்தா நம்மளுக்கு எப்படி அழியும் அப்படின்னு நான் காட்டுறேன். இது ஓகேவா? நார்மல் பார்த்துக்கோங்க. இது கேப்ஸ் லாக் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு லெட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த ஷிஃப்ட் அமுத்திட்டு அந்த லெட்டர் மட்டும் கேப்ஸ் லாக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வேணும் அப்படின்னாலும் ஷிஃப்ட் அமுத்திட்டு யூஸ் பண்ணால் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வரும். சிம்பிள்ஸ் கேரக்டர்ல சிம்பிள்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாமே கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பண்ணலாம். மற்ற டைம்ல பண்ணலாம்னாலும் அப்பவும் பண்ணலாம். நிறைய நம்பர் ஒர்க்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த சைடு யூஸ் பண்ணலாம். லேப்டாப்ல இந்த செக்ஷன் இருக்காது. ஸோ இந்த செக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த செக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த ரைட் சைடில் இந்த ஒரு விண்டோ மட்டும் அப்படியே இருக்காது. சரிங்களா? ஸோ அப்புறம் இந்த டேலியில பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன் கீஸ்மே நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இது வரைக்கும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த 3 லைட்டு, இந்த 3 லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேப்ஸ் லாக் ஆன் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா இந்த லைட் எரிஞ்சிச்சுன்னா ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்பர் லாக் ஆன் ஆயிருக்கா, இது லைட் எரிஞ்சுன்னா நம்பர் லாக் ஆன்ல இருக்குன்னு அர்த்தம். பேஜ் ஸ்க்ரால் பண்றது லாக்ல இருக்கா, ஸ்க்ரால் பண்ண முடியல, ஸ்க்ரால் தான் மேல கீழே நகர்த்துறது தான் ஸ்க்ரால். சரிங்களா? அப்ப ஸ்க்ரால் பண்ண முடியலன்னா இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இந்த இன்சர்ட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு இல்லைங்களா, இன்சர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது அந்த லைட் வந்து ரிமூவ் ஆயிடும். இல்லைன்னா இந்த ஸ்க்ரால் லாக் இருக்கும், இது கொடுத்தாலும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெரியணுன்றனால ஃபாண்ட் சைஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன். இதில் பொறுத்தளவு நான் சொல்லியிருக்கேன், சிங்கிள் லைன் எல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ண முடியாது.
ஒன்ஸ் நீங்க ஃபார்மேட் பண்றீங்க அப்படின்னா அது ஹோல் பேஜுக்கும் எடுத்துக்கும். இது ஃபாண்ட் விண்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபாண்டோட ஸ்டைலு. ஜென்ரலாக நம்ம டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்றது எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமன் தான். அதுக்கப்புறம் ஏரியல் சில அஃபிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் ஃபாண்ட் ஓப்பன் பண்றேன். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன். அது போக உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரால் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ராலை நீங்கள் நகர்த்தி பாருங்க. உங்களுக்கு எந்த டார்க் லெட்டர்ஸ் வேணுமா, கர்சிவ் லெட்டர் வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் மேம் ஃபாண்ட் ஸ்டைல் எதுல மேம் வரும்? ஃபாண்ட் ஸ்டைல் இங்கே தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அதான் மேம் எந்த ஆப்ஷன்ல போய் பார்க்கணும்? ஃபைல்லையா இல்ல எடிட்லையா, ஃபார்மேட் ஆர் வியூ ஹெல்ப்? ஃபார்மேட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், ஃபைல் இல்ல. லேப்டாப்ல பட் ஃபைல் எடிட் வியூ மட்டும் தான் மேம் இருக்கு. உங்களோடதுல ஃபார்மேட் இல்லையா? உங்களது வேர்ல்டு வெர்ஷன் நினைக்கிறேம்மா. பவித்ரா உங்களோடதா? ஃபர்ஹானா மேம். பர்ஹானா உங்களதுல இல்லையா? ஃபார்மேட்டுங்கிற ஆ ஒரு ஆப்ஷன் இல்லையா? எடிட்டுக்குள்ளேயே ஆ ஃபார்மேட் இருக்கான்னு பாருங்க. நான் உங்களோடது போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அதுக்குள்ள கிளிக் பண்ணி பாருங்க, ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட் பேட்ல. கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னா இருக்கு மேம். எடிட் இருக்கு இருக்கா? மேம். ஆ, ஓகே. ஸோ இது ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைலு நான் டைம்ஸ் நியூ ரோமன் எடுத்துக்கலாம். இது ரெகுலர் இட்டாலிக், போல்டு, போல்டு இட்டாலிக் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டைல் தான். ஸோ டார்க்காக வரும் அந்த லெட்டரு. அது போக உங்களோட சைஸ், டாக்குமெண்டேஷன் சைஸ் 12 to 14 வைப்பாங்க, A4 சைஸாக இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட டாக்குமெண்ட்ல எந்த சைஸ் அவங்க மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சைஸ் சொல்லுவாங்க. நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது தெரியும். ஒன்ஸ் ஒரு சாம்பிளுக்கு அந்த லெட்டர் டைப் பண்ணிட்டு பிரிண்ட் நம்ம விசுவலா பாக்குறதுக்கும் பிரிண்ட் எடுத்து பாக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ல பெருசா லெட்டர் தெரியும், ஆனா பிரிண்ட் எடுத்தா ரொம்ப சின்னதா வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சைஸ் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்டைல் நம்மளுக்கு செட் ஆயிடும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஃபாண்ட் ஸ்டைல் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் டைப் பண்றேன். இப்போ கேப்ஸ் லாக் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேப்ஸ் லாக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேப்ஸ் லாக் லைட் எரியும். கீபோர்டா இருந்தா அந்த கேப்ஸ் லாக் மேலேயும் ஒரு லைட் மாதிரி இருக்கும், அது எரியும். நான் சாகித்து நான் டைப் பண்றேன். என்டர் கீ. நார்மலா லெட்டர்ஸ் பக்கத்துல இருக்கிற என்டர் கீ யூஸ் பண்ணா போதும். இது என்ட்ரு என்ட்ருன்னு கொடுத்து 4 லைன் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நோட் பேட் பொறுத்தளவு என்ட்ரு கொடுத்தாதான் அடுத்த லைன் ஓப்பன் ஆகும், இது ஜென்ரலா தெரியும். அப்போ என்ட்ரு என்ட்ரு கொடுத்து இப்போ நான் டபுள் என்ட்ரு 3 என்ட்ரு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்னா இந்த ஓப்பன் பண்ண லைனுக்குள்ள தான் சர்ச் பண்ணிக்க முடியுமே தவிர அதுக்கு கீழே வந்து கர்சர் வந்து சர்ச் பண்ணி காட்டாது. இது சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ எடிட் போய்க்கலாம், நான் லைன் பையா சொல்ல, இம்பார்ட்டன்ட் எதுவோ அது சொல்றேன், அப்புறம் லைனா நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க இப்போ 4 லைன் நான் டைப் பண்ணியிருக்கேன், 3 லைன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லைன்ஸ் இருக்கும்? மொத்தம் 7 லைன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா லைன், இப்போ நான் வந்து 7 கொடுத்தேன் அப்படின்னா அந்த லைன் வந்து 7ல போய் நிற்கும், ஏன்னா நான் 7 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே கோட்டுல போயிட்டு நான் 8 நான் கொடுத்தேன் அப்படின்னா வருமானு பார்க்கலாம். என்ன சொல்லுது? த லைன் நம்பர் இஸ் பியாண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். அப்போ நான் என்ட்ரு கொடுத்தா மட்டும்தான் நோட் பேட்ல லைன் புதுசாக ஓப்பன் ஆகுமே தவிர அதுவாக சர்ச் பண்ணி போகாது. சரிங்களா? ஸோ இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எதில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா கோ டு ஆப்ஷன். இது எதுக்குன்னா நம்ம ஃபைண்ட் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கோ டு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான். நம்ம ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிருக்கோம் அப்படின்னா அப்போ இந்த கோ டு ஆப்ஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் எந்த லைன்ல இருக்கேனே தெரில, ஒரு பெரிய டாக்குமெண்ட் இல்லைன்னா பெரிய ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, ஒரு 5th லைன் போகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா
அந்த இடத்துல கோ டு கொடுத்தீங்கன்னா அந்த 5th லைனுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ இது 1 2 அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது என்ன அப்படின்னா இதுல வந்து கர்சர் பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா? இங்க பிட்வீன்ல நான் வைக்கிறேன், இங்க வைக்கிறேன், இங்க வைக்கிறேன். ஸோ அடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எஃப்ங்கிற இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரு சிம்பிள் நான் இன்செர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 4 ஏரோ மார்க் கீபோர்ட்ல இருக்கு இல்லையா? இந்த 4 ஏரோ மார்க், இந்த 4 ஏரோ மார்க்கை யூஸ் பண்ணி இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணா இப்படி சைட்ல வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல மூவ் ஆயிட்டு போகும். இதுனா இந்த ரைட் சைட்ல மூவ் ஆகும். மேல வந்து அப்ப இங்க டவுன் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஆனா இது ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? அப்போ ஒரு சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். ஹோம்னு ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டைரக்டா முன்னாடி போயிடும். கீபோர்டு கனெக்ட் ஆயிருக்கணும். உங்களோடது லேப்டாப் எந்த ஆப்ஷன் திருப்பி சொல்ல முடியுமா? கேட்கலாமா? என்ன ஆப்ஷன் சொன்னீங்க மேம்? இருங்க கீபோர்ட்ல காட்டுறேன். மேம் கேக்குதாமா? இந்த இங்க இருக்கும் பாருங்க, ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஆப்ஷன். அதே அந்த லைனோட எண்டுக்கு வரணும்னா எண்டுன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஹோம்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் கர்சர் அந்த லைனோட ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போயிடும். எண்டு கொடுத்தீங்கன்னா அந்த கர்சர் அந்த லைனோட எண்டுக்கு வந்துடும். இப்போ நான் டைப் பண்ணி காட்டுறேன். வாய்ஸ் கேக்குது தானம்மா? இப்போ அந்த இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டணுமா? இது அவ்வளவுதான் ஸ்கிரீன் ஜூம். நீங்க உங்களோட போன்ல அந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பாருங்க. இப்ப கர்சர் எங்க இருக்குன்னு. எஸ்க்கு பக்கத்துல கர்சர் இருக்கு, கரெக்டா? நான் இங்க ஒரு டாட் வைக்கிறேன், டாட் ஆர் ஸ்டார். நான் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். எனக்கு உடனே கர்சர் இப்படி ஒன்னொன்னா மூவ் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன பண்ணணும், ஒய் கிட்ட கர்சர் வந்துடணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட்ல எண்டுங்கிற பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா கர்சர் வந்து எண்டுக்கு வந்துடும். இது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மேம் சொல்லுங்க. மேம் உங்க நோட் பேட்ல வந்து மேல வந்துட்டு ஃபைல் எடிட்டர் ஃபார்மேட் இதெல்லாம் இருக்குல்ல மேம், ஆனா இதுல வெறும் ஃபைல் எடிட்டர் வியூ அதான் உங்களுக்கு ஓல்டு இதுல வெர்ஷனா 3 இருக்கும். மட்டும்தான் மேம் இருக்கு. அதான் ஓல்டு வெர்ஷனா இருக்குமா? இது கொஞ்சம் அட்வான்ஸ் அப்போ வெர்ஷன், அதனால உங்களுக்கு. அப்டேட் பண்ணுவோம் மேம். ஆமா, அது இல்லைன்னா அது பழைய மெத்தடு. ஆக்சுவலா விண்டோஸ் 7 விண்டோஸ் 10 அப்படின்னு ஓஎஸ் இருக்குமா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஆண்ட்ராய்டு போனு ஆப்பிள் போனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ அப்போ அந்த ஓஎஸ்க்கு அந்த நோட் பேட் அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிருக்கும். இது விண்டோஸ் 10 கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எம்எஸ் நோட் பேட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் தான். அப்ப என்ன வெர்ஷன் மேம் நான் நம்ம டவுன்லோட் ஓஎஸ் பண்ணனும்? மாத்தணும். அப்படி இல்லைன்னா அப்டேட்டட் இந்த நோட் பேட் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட எம்எஸ் வேர்ட் எந்த வெர்ஷனா இருக்குன்னு பாருங்க. 2010 இல்ல 7? சரி, ஓகே ஓகே மேம். அது பாருங்க, பாத்துட்டேன். 2007 இருந்துச்சுன்னா ஓல்டு வெர்ஷன். அது பொறுத்து தான் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். இல்லைன்னா ஓஎஸ் சரி, ஓகே. செக் பண்ணுங்க. ஓஎஸ் வந்து விண்டோஸ் அட்லீஸ்ட் 8 above இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகும். 7 இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஓகே. இப்போ இந்த ஹோம் எண்டு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதாமா? ஹோம் எண்டு, ஹோம் நான் கொடுக்குறேன், கர்சர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. எண்டு கொடுக்குறேன், டைரக்டா எண்டுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஏரோ மார்க் கீழே கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைனோட ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஹோமும் எண்டு. இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கீழே இந்த ரெண்டு பார்த்துருக்கோம். இந்த ஏரோ மார்க் வந்து அப் மூவ் இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு. பேக் ஸ்பேஸ் வந்து என்னன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து ரிமூவ் ஆகும். இப்போ நான் நோட் பேட் அழிக்கிறேன். இது எங்கிருந்து அழியுது? நம்மளுக்கு லெஃப்ட் சைடு நோக்கி அழியுது இல்லையா? இதே நான் இங்க கிளாஸ்க்கு பிட்வீன்ல வைக்கிறேன் மவுஸை, சிக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்போ எனக்கு கிளாஸ்ங்கிறது டெலீட் ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணணும், டெலீட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு அழியணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா? ரைட் சைடு அழியணும்னா
delete. அப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் அது அங்க உட்காந்து இது லாஸ்ட்ல கொண்டு வந்துட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா உங்களுக்கு? ஸோ லெஃப்ட் சைடு அழியணும்னா என்ன பண்ணும்? பேக் ஸ்பேஸ். ஓகேவா? ரைட் சைடு அழிக்கணும்னா என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. delete ஆப்ஷன் மேம். ம் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. என்ன பண்ணக்கூடாது? அந்த ஏரோ மார்க்கை நகர்த்திட்டு உள்ள போய் அழிக்க கூடாது. சரிங்களா? ஹோம் யூஸ் பண்ணணும், எண்ட் யூஸ் பண்ணணும், பேக் டெலிட், அதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு டெலிட். இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நோட் பண்ண தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஆஃப்டர் இந்த மாதிரி ஸ்பெஷல் கீஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து இது வந்து .txt ஃபைலா தான் சேவ் பண்ண முடியும். நீங்க எம்எஸ் வேர்டு சேவ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கு. அந்த செகண்ட் தேர்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஜேபெக் ஃபைலா இருந்தா மட்டும்தான் நம்ம போன்ல ஏத்திக்க முடியும், வேற யாராச்சும் மெயில் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணலாம். அப்பதான் ஈஸியா நம்மளால ஓபன் பண்ண முடியும். இதே மாதிரி எம்எஸ் டாக்குமெண்ட் சப்போர்ட் இருந்தா சில டேபிள் சில பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஓப்பன் ஆகும். இல்ல இது வெறும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான், அப்படி டெக்ஸ்ட் எடிட்டிங் ஃபைல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது எதுல சேவ் ஆயிருக்குன்னா .txt சேவ் ஆயிருக்கு. டாட் இப்போ இந்த நோட் பேட்ல இருக்கிறதெல்லாம் என்னது? டாட்டிக். நம்ம ஏதாச்சும் ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணும்போது .txt இருந்துச்சு அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணாது. அது சிம்பிள் டெக்ஸ்டா தான் அது சேவ் ஆயிருக்கு, இல்லைன்னா டவுன்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதே எம்எஸ் டாக்குமெண்ட் .docன்னு இருக்கும். ஸோ இதுல சேவா இருந்துச்சுன்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே அது வந்து நம்மளுக்கு அவைலபிளா எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இது இன்ஃபர்மேஷன். வேற என்ன இருக்கு? பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க நீங்க எப்பவுமே யூஸ் பண்றது .pdf இல்லையா? ஸோ இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸை எடுத்துட்டு வரும். சில பிடிஎஃப் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னாலும் சொல்லும். ஸோ அப்போ அது அவங்க எதில் சேவ் பண்ணியிருக்காங்கன்றது பொறுத்து தான் நம்மளால அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ இது நோட்பேட் பொறுத்தளவு நம்மளுக்கு எதில் சேவ் ஆகும் அப்படின்னா சிம்பிள் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அதனால அது .txt ஃபைலாக சேவ் ஆகும். நம்ம .txt கொடுக்கணுமானா அப்படிலாம் தேவையில்ல. அது நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணும்போதே அது நோட்பேட்ல சேவ் ஆகுறதுனால அது .txt எடுத்து. ஸோ இங்க இருக்கிறது அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனா எம்எஸ் வேர்டில் இருக்கிறது இங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே ஆப்ஷன்ஸ் வருமானா வராது. ஏன்னா இதுல வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் கிடையாது. இது ஒரே பேஜ் தான், லைனு காலம் மட்டும்தான் இதுல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது எங்க இருக்கும்னா ஸ்டேட்டஸ் பார்ல இருக்கும். இது பாருங்க, ஸ்டேட்டஸ் பார் தெரியுதா பாருங்க. நம்ம எந்த லைன்ல இருக்கோம், எந்த காலத்துல இருக்கோம், யாராவது சொல்லுங்க, ஃபைண்ட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் பாருங்கிறது இந்த டாஸ்க் பார்க்கு மேல, அதாவது நோட் பேடோட கடைசி விண்டோ. இது டைட்டில் பார், கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். ஸோ நம்ம எந்த லைன்ல இருக்கோம், எந்த காலத்துல இருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன்? மேம் ஒன்ஸ் அகைன் கொஸ்டின் ரிப்பீட் பண்ண முடியுமா? ஸ்டேட்டஸ் பார்ல நம்ம எந்த லைன்ல இருக்கோம், எந்த காலத்துல இருக்கோன்ற ஆன்சர் இருக்கு. இப்ப நம்ம எந்த லைன்ல இருக்கோம், எந்த காலத்துல இருக்கோம்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் ஃபிஃப்த் ரோ மேம், ஃபிஃப்த் ரோ. அது நீங்க கவுண்ட் பண்ணி சொல்றீங்க, ஆனா கீழே ஆன்சராவே தெரியுது பாருங்க. நல்லா கீழே லாஸ்டா மூவ் பண்ணுங்க, அந்த டாஸ்க் பாருக்கு மேல 100% இருக்கா ஸ்டேட்டஸ் பார்? இப்ப நான் அதை சிக்ஸ்த் லைன்ல இருக்கும், காலம் 1ல இருக்கும் மேம். எல்லாத்துக்குமே தெரியுதாமா? லைன் 6ல தெரியுது மேம். தெரியாதவங்க அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. லைன் 6ல இருக்கும், காலம் 1ல இருக்கும். இப்போ நோட் பேட் பொறுத்தளவு நம்ம லைன் காலத்துல வச்சுதான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல பேஜஸ் கிடையாது. கிளியர்? இப்போ எதுல இருக்கோம்? இப்போ இங்க இருக்கு. லைன் டு காலம் 1. ஓகே, லைன் டு காலம் 1ல இருக்கும் மேம். இப்போ லைன் டு காலம் 13. 13. ஓகே, குட் குட்.
ஓகேவா? ஸோ இது வச்சு தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஓகே, இதை நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நார்மலாக நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ பவித்ரா சொல்லுங்க. கண்ட்ரோல் கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் எஸ். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். ஏன்னா நம்ம பெயிண்ட் முடிச்சாச்சுனாலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துடணும். நோட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஷார்ட்கட் கீஸோட தான் நம்ம போவோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சாமா? இங்கே பாருங்க, ஃபைல் நேம் ஒரு ஸ்டார் போட்டுட்டு .txt வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு பேக் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இது நான் ப்ராக்டிஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் ஆன்லைன் கொடுத்துக்கலாம். இங்க .txt போடணுமானா தேவையில்லை. கீழே பாருங்க சேவ் as டைப்னு ஆப்ஷன் இருக்கா? அதுலயே ஆட்டோமேட்டிக்கா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்னு வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் நம்ம எதுவுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் சேவ்னு அந்த ஆப்ஷனை மட்டும் கொடுத்தா போதும். பட் நம்ம எங்கே சேவ் பண்ணுறோங்கிறது பார்த்துக்கோங்க. திஸ் பிசி டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணுறோம். முதல்ல நம்ம பார்க்கும்போது பிக்சர்ஸில் சேவ் பண்ணோம். இந்த சைடு விண்டோவில் போயிட்டு நான் என்ன எடுக்க சொல்லியிருப்பேன்னா பிக்சர்ஸ் எடுங்க. அதுக்குள்ளே உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு கூட கோடீஸ்வரன் ஒருத்தரோட இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அதில் ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ண சொன்னேன். பிக்சர்ல இருந்து நம்ம இப்போ நம்ம நோட் பேடுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம டாக்குமெண்ட்டாக தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். டைரக்டாகவே டாக்குமெண்ட் ஃபோல்டராக தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வேண்டாம் எனக்கு அந்த பிக்சர்ல இருக்கிறதே சேவ் ஆகட்டும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கிறதுல போயிட்டு நம்மளோட ஃபோல்டரை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இல்லை, ஜஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டரில் எடுத்துட்டு .txt நான் கொடுத்துறேன். சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் எடிட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். டைம் என்னாச்சு? 10 மினிட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். எடிட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். நோட் பேடோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். அதில் என்னென்னா நோட் பேடை பொறுத்தளவு ஃபாண்ட் ஸ்டைலெல்லாம் தனித்தனியாக மாற்ற முடியாது. அந்த விண்டோக்கே வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டில் போயிட்டு அதோட ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் நான் டைப்பே பண்ணேன். டைப் பண்ணதுக்கு அப்புறமும் மாத்திக்கலாம். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய லெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்ன்றனால ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணு. இப்போ என்ன பண்ணலாம்னா எடிட் ஆப்ஷன். எடிட் இந்த லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் கீஸ் இருக்கு பாருங்க. மேலே அண்டூல ஸ்டார்ட் பண்ணி டைம் அண்ட் டேட் வரைக்கும் ஃபுல்லா நோட் பேட் பொறுத்தளவு ஃபுல் ஷார்ட்கட் கீ தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லா ஷார்ட்கட் கீ. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பழைய வெர்ஷன்ல இருக்காதுமா. சர்ச் வித் பிங் எல்லாம் பழைய ஆப்ஷன்ஸ்ல இருக்காது. ஃபைண்ட் ப்ரீவியஸ் அப்படிங்கிறதும் அந்த பழைய நீங்கள் ஃபர்ஹானா அவங்களோட விண்டோவில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் ஃபைன் ப்ரீவியஸ், ஃபைன் நெக்ஸ்ட் எல்லாமே இருக்கு மேம். இருக்கா? இந்த சர்ச் வித் பிங் இருக்கா? சர்ச் வித் பிங் மட்டும் இல்ல மேம். சரி, ஓகே, பரவாயில்ல. டிஃபைன் வித் பிங்னு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ எடிட்ல பார்க்கலாம். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்ம இதில் அண்டுங்கிறது நம்ம அதில் பார்த்ததே தான். நம்ம பிக்சர் எடுத்து லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம ரீகால் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதை அழிக்கிறேன். அண்டு கொடுத்தேன்னா அது திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதில் அண்டு வந்து நம்ம மேக்ஸிமம் எத்தனை டைம் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரே டைம் தான் ஒர்க் ஆகும். இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்டுன்றது அண்டு ரீடோ இதில் வந்து நோட் பேட் பொறுத்தளவு ஒரே ஷார்ட்கட் கீ தான் ரெண்டுக்குமே. கண்ட்ரோல் செட் அண்டு, மறுபடியும் கண்ட்ரோல் செட் தான் ரீடு. ஓகேங்களா? கட் காப்பிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பர்டிகுலர் ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நீங்கள் மவுஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்படியும் செலக்ட் பண்ணலாம், ரைட் சைடும் செலக்ட் பண்ணலாம், லெஃப்ட் சைடும் செலக்ட் பண்ணலாம். இந்த செலக்ட் பண்ணி பழகுறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்கள் ஒரு 10 லைன் அடிச்சுட்டு ஒவ்வொரு லைன்லையும் ஒரு 4 வேர்டை செலக்ட் பண்ணி பழகுங்க. ஏன்னா பர்டிகுலர் நான் ஏவை மட்டும் செலக்ட் பண்ண சொன்னால் ஏவை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராது. ஸோ செலக்ட் ஆப்ஷன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா செலக்ட் பண்ணாதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அந்த லெட்டருக்குன்றது இது காட்டும். ஸோ இப்போ இந்த கிளாஸுங்கிறத நான் வந்து கட் பண்ணணும். ஸோ இங்கிருந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போய் கட்டுன்னு கொடுக்குறேன். இது கட் ஆகிடும். அந்த இடத்துல கட் ஆகிடும். அப்போ கட்டான அந்த கிளாஸுங்கிறத நான் வேற இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ எங்கே வேணும் அப்படின்றத நான் கர்சர் வச்சு மூவ் பண்ணிட்டு
இப்போ நான் லைன் 8ல என்ன பண்றேன் அப்படின்னா பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ காப்பிங்கிறது எனக்கு கிளாஸுங்கிறது இங்கேயும் வேணும், எனக்கு ஆன்லைனுங்கிற அந்த பக்கத்துலயும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ காப்பி கொடுக்கணும். இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் கீ பார்த்துக்கோங்க. ஸோ கர்சர் இங்கே வச்சுட்டு அந்த இடத்துல கண்ட்ரோல் V கொடுக்கணும். ஸோ கட்டுனா அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். காப்பினா அந்த அந்த வேர்டு அங்கேயும் இருக்கும், இன்னொரு இடத்துலயும் இருக்கும். ஸோ கட் காப்பி பேஸ்ட். ஆமா, டெலீட் பண்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே ஆப்ஷன் தான். செலக்ட் பண்ணிட்டு டெலீட்னு மொத்தமா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கிளியரா? கட் காப்பி பேஸ்ட் டெலீட். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு டவுட்டா இருந்தா கேட்கும். மேம் கட் காப்பி பேஸ்ட் டெலிட் இந்த 4 ஆப்ஷனுமே வந்து லைக் போல்டா தெரியல, டல்லா தெரியுது. அண்டு மற்ற ஆப்ஷன்லாம் வந்து ஹைலைட்டா தெரியுது. ஏன் அப்படின்னா செலக்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து எனேபிளா இருக்கும். இப்ப பாருங்க, ஓகே. இந்த நான் ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறத நான் செலக்ட் பண்றேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு எடிட் குள்ள போங்க. இப்போ என்ன இருக்கு? எல்லாமே எனேபிளா இருக்கா? அப்ப நான் செலக்ட் பண்ணாதான் நீங்க செலக்ட் பண்ண வேர்டை கட் பண்ண போறீங்களா, காப்பி பண்ண போறீங்களா, டெலீட் பண்ண போறீங்களா, இல்ல ஃபைன் பண்ண போறீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அது கொஸ்டின் கேட்கும். அதனால எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணிரும். கிளியராவா? பேஸ்ட் மட்டும் ஆப்ஷன் எனேபிளா இல்ல மேம். எதுல? அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா கட் காப்பி டெலீட் அந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் ஆயிடுச்சு மேம் நீங்க சொன்ன மாதிரி. பேஸ்ட் மட்டும் டெலீட். காப்பி யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அது அந்த விண்டோக்குள்ள போங்க. பேஸ்ட்ங்கிறது எனேபிள் ஆயிரும். ஏன்னா ஒரு வேர்டு ஓகே நீங்க மேம். காப்பி பண்ணாதான் அது பேஸ்ட் எனேபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணுமே இருக்காது இல்லையா? நீங்க காப்பி பண்ணிருக்க மாட்டீங்க, கட் பண்ணிருக்க மாட்டீங்க, எந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால அது பேஸ்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கும், அதாவது டிசேபிளா இருக்கும். நீங்க ஒன்ஸ் காப்பி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேஸ்ட்ங்கிறது எனேபிள் ஆகும். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதுக்கு X6 நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேவா? கட் காப்பி பேஸ்ட். ஸோ இந்த சர்ச் வந்து நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட் கீ வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைண்ட் ரீப்ளேஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ஃபைண்ட் எக்ஸ்டர்னல் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அடுத்த கிளாஸ் Thursday. ஸோ ஃபைண்ட் பாருங்க, இந்த ஃபண்டமெண்டல்ஸுங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து அது சர்ச் பண்ணி காட்டுது. ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அது நான் ஃபைண்டுன்னு கொடுத்தா அது செலக்ட் பண்ணி தான் காட்டும். இப்போ நான் எதுவுமே செலக்ட் பண்ணலை, நான் ஃபன் அப்படின்னு மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். அதை மட்டும் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபன்னுங்கிறத நான் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஃபன்னுங்கிறது செலக்ட் பண்ணி காட்டுதா? ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ ஒரு டாக்குமெண்ட்ல பர்டிகுலர் வேர்டு எங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சர்ச் பண்ணுறதுக்காக இந்த ஃபைண்டுங்கிற ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது எல்லா பேசிக் சாஃப்ட்வேர்லையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் MS வேர்ட்லையும் சொல்லி தருவேன், வேர்ட் பேட்லையும் சொல்லி தருவேன். இப்போதைக்கு ஃபைண்ட் மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. என்ன வேர்டாக இருந்தாலும் இந்த பாக்ஸில் நீங்கள் எதை டைப் பண்ணுறீங்களோ அதை சர்ச் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃபைண்டோட ஆப்ஷன். இப்போ நம்ம கூகுள் குரோம்ல எல்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபன்னுக்கு பதிலாக நான் யூஸ்ன்னு கொடுக்குறேன், இல்லைன்னா அட்வான்ஸ்ன்னு கொடுக்குறேன். ADVன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபன்னுங்கிறது ADVன்னு மாறிடுச்சாமா? ஸோ ஒரு வேர்டை சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ண வேர்டை என்ன பண்ணலாம்னா வேற நேமா மாத்திக்கலாம். இப்போ பவித்ரான்னு இருக்கு, அங்க வந்து பிரியா போடணும் அப்படின்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஆன்லைன் இருக்கா, இப்போ நான் இதை ஆஃப்லைன் மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடிட்ல போயிட்டு டைரக்டா ரீப்ளேஸ் போயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆன்லைன் வந்துருச்சா? இந்த இடத்துல ரீப்ளேஸ்ல நான் என்ன பண்ண போறேன்? ஆஃப்லைன் மட்டும் மாத்த போறேன். ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவாம்மா? இது ஒரு டைம் நம்ம உங்களுக்கு வீடியோ அனுப்பும்போது ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்க. மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவாம்மா?